நம்ம ஆராதிக்க போறோம். ஆமென். பாடுவீங்களா? நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே எழுந்து சொல்லிக்கலாமா? If you all stand up. எல்லாரும் எழுந்து நின்று ஹalleluya, ஹalleluya. மஹல்லராதுஷி ஹalleluya. Let the river of worship flow. துதி நதி பாய்ந்தோடட்டும். துதிக்கிறவர்களை எழுப்புங்கப்பா. Hallelujah, 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 hallelujah. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உங்க சத்தம் வெளியே கேட்கட்டும். Hallelujah, hallelujah, hallelujah. நாங்கள் காண செய்யோமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யோமே. நீங்க கேளுங்க, அற்புதத்துக்காக வந்திருக்கிறோம். ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யோமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யோமே. நீங்க கேளுங்க, ஒரு அற்புதம், ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யோமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யோமே. One miracle, ஒரு அற்புதத்தை என் ஜனங்கள் காணட்டும். கேளுங்க, ஒரு அற்புதம், எனக்கு ஒரு அற்புதம் வேணும் இயேசுவே. I need one miracle. கேளுங்க, நீங்க கேளுங்க. அற்புதம் நாங்கள் காண செய்யோமே. ஒரு அற்புதத்தை காண செய்வீராக. One, ஒரு அற்புதம். உங்களுடைய எதிர்பார்ப்பு அதுதானே சகோதரனே சகோதரியே. That one miracle. இந்த ஒரு விஷயம் ஆண்டவர் எனக்கு செஞ்சுட்டாருன்னா நான் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருப்பேன். இந்த ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில நடக்காதா? இந்த ஒரு அற்புதம் என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நடக்காதா? இந்த ஒரு அற்புதம் என்னுடைய பிசினஸ்ல நடக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கீங்கல்ல, ஆண்டு பார்த்து கேளுங்க, இந்த ஒரு அற்புதத்தை என் கண்கள் காணணும் ஆண்டவரே. கேட்பீங்களா ஆண்டவர்கிட்ட? இப்போ இங்க நம்ம துதிக்கிற இந்த நேரத்துல சில தடைகளை கர்த்தர் உடைத்து போடுகிறார். உன் அற்புதத்துக்கான தடைகளை பரிசுத்த ஆவியானவர் உடைக்க ஆரம்பிச்சிட்டார். நீ கன்ஃபஸ் பண்ணணும். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ
இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். வசனம் சொல்லுது, இயேசு அவளுக்கு தெரியாது. இயேசுவை அவள் பார்த்ததில்லை. ஆனா அவ கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட அந்த தருணம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் சுகத்தை பெறுவேன். She decided. கேள்விப்பட்டவளுக்கே இவ்வளவு ஒரு விசுவாசம் இருக்கும்னா அவரை அறிந்தவர்கள் நீங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அக்னி ஜுவாலைகளாக உங்களை மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். God is touching you right now. ஆண்டவரே, என் சரீரத்துக்குள்ள வாங்க, என் குடும்பத்துக்குள்ள வாங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாங்க, என் அவயங்களில் இருக்கிற பலவீனத்துக்குள்ள வாங்க, இப்போ என் வியாபாரத்துக்குள்ள வாங்க. சில வீடுகள் கட்ட ஆரம்பிச்சுட்டு அப்படியே நிக்கிறத பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு நான் சொல்லுகிறேன், உங்க வீடு கட்ட ஆரம்பிக்க போறீங்க. உனக்கு ஒத்தாசை பர்வதங்கள் இல்ல, பர்வதங்களை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகுது. கர்த்தர் அதை அனுப்ப போறாரு. இப்போ நான் நம்புறவங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் வேணும், வேற எதுவும் வேண்டாம், உங்களுடைய ஜெபம் one miracle, ஒரு அற்புதத்தை நீங்க கேட்க போறீங்க. நான் எதிர்பார்க்கிற அந்த ஒரு மிராக்கிள் அப்பா எனக்கு கிடைக்கும்படி செய்வீராக ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யோமே. நீங்க பாடுங்க, ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் சத்தமா கேளுங்க, ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யோமே. குடும்ப தலைவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, தலைவிகள் சொல்லுங்க, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யோமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யோமே. எல்லாரும் வாயில திறந்து பாடுவீங்களா? ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யோமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யோமே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா அற்புதம் செய்பவராக, நல்லவரே, என்னை விடுவிப்பவராக, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அன்றைக்கு காண ஒரு திருமணத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சு. இன்றைக்கு நீங்க எதிர்பார்க்கிறது அந்த ஒரு அற்புதம் தானே? அந்த அற்புதம் அன்றைக்கு நடந்ததற்கு முக்கிய காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். Amen. He was called. He was invited. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு அந்த ஒரு அற்புதம் வேணும்னா நீங்கள நானும் என்ன தெரியுமா செய்யணும்? அவரை வரவேற்கணும், அவரை வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிடணும். எந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணுமோ அந்த பிரச்சனைக்குள்ள அவர் இறங்கி வருவார். அந்த கடனுக்குள்ள அவர் இறங்கி வருவார். கட்டப்படாத அந்த வீட்டுக்குள்ள அவர் இறங்கி வருவார். பிரிந்து போயிருக்கிற உறவுகளுக்குள்ள அவர் இறங்கி வருவார். All that he need is one invitation. Yes. நீங்க கூப்பிடணும்னு எதிர்பார்ப்பேன். Amen. எத்தனை பேர் ஆயத்தத்தோடு கூப்பிடுவீங்க? வாருமையா நல்லவரே. பாடுறவங்க சத்தமா பாடுங்க. துணையாளரே, இன்னும் பலமா. Come on church, let's call upon the Lord. வாரு
வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா. என் வீட்டுக்குள்ள, என் பிரச்சனைக்குள்ள, அப்பா நான் படுகிற வேதனைக்குள்ள, அப்பா ஓ போராட்டத்துக்குள்ள, அப்பா என் வியாதியின் மத்தியில, அப்பா நீங்க இறங்கி வாங்க ஆண்டவர். I need you. நீங்க இல்லாம என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. துணையாளரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. Thank you அப்பா. நன்றி அப்பா. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி Thank you, Jesus. நன்றி மாத்திரம் எல்லாரும் சொல்லுங்க. நன்மையை பெற்றிருக்கிறோம். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. செய்ய போகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காய் கர்த்தர் நன்றி. செய்ய போற அற்புதத்துக்கு இப்பவே நன்றி சொல்ல நன்றி ஆரம்பிச்சிருங்க. அப்பா. நன்றி அப்பா. இப்ப செய்துகிட்டு இருக்கிற அற்புதத்துக்கு நன்றி சொல்லுங்க. Jesus. இன்று இரவு நான் வெறுமையாய் திரும்பி போவதில்லை. நன்றி. உம்முடைய வார்த்தையை சுமந்து போக போகிறேன். அற்புதத்தை பெற்று போக போகிறேன். கிருபையினால் நிரப்பப்பட்டு போக போகிறேன். தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. நன்றி. தேங்க்யூ அப்பா. ஆமென். 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 கர்த்தருடைய பிள்ளைங்க சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆமென். டேக் யுவர் சீட். அமர்ந்து கொள்ளுங்க. அமர்ந்து கொள்ளுங்க. அமர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அனைவரும் இந்த நாளில் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 66வது கன்வென்ஷன் கூட்டங்களில் பங்கு பெறுவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களில் ஒருத்தர்களாக இன்றைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆமென். ஆமென். எங்கள் அன்போடு கூட அழைப்பு கொடுத்த பேசல் ஞானப்பா ஐயா, டாக்டர் ஐயா அவர்களுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனை முன்னின்று நடத்துகிற போதகர்கள் ஐயாக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளை நம்ம முன்குறிக்கல, பரலோகம் முன்குறித்திருக்கு. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். என்னால் ஒரு விஷயத்தை தைரியமா சொல்ல முடியும், வெறுமையாய் நாம் திரும்பி போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதே அந்த மகிமை வெளிப்படும். கர்த்தரை துதிக்கும் பொழுதே அந்த சந்தோஷம் நமக்குள்ள வெளிப்படும். ஆமென் சொல்லுங்களேன். குறித்த நேரத்திலே பேசி முடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனாலே எல்லா இடங்களிலும் வல்லமையாய் பயன்படுத்தப்படுவார்கள். 3 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் முதல் வசனமே அதுதான். தேடாதீங்க, 3 கொரிந்தியர் புஸ்தகம் இல்லை. ஆமா, சோத்திரம். ஏசாயா பக்கத்தில் இருக்கும் பாருங்க, தேட போறீங்க. வெரி குட். உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இல்லை. அப்படியேதான் இருக்கா? என் தேவனால் ஆகாதது ஒன்றுண்டோ? ஒன்றுமில்லை. சொல்லுங்க, ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. இது சொல்லும் பொழுது என்ன நினைக்கிறாங்களா, ஏன் மழையை இப்போ நிறுத்தல? அந்த கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். நான் சொல்றேன், நம்முடைய வழிகள் வேறு, தகப்பனின் வழிகள் வேறு. நம்முடைய நினைவுகள் வேறு, தகப்பனின் நினைவுகள் வேறு. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு நமக்கு புரியாம இருக்கலாம், ஆனா அந்த நடத்திப்புல நம்மளுக்கு புரிஞ்சு கொள்வோம். ஆமென் சொல்லுங்களேன். சில நேரத்துல குழந்தைகள் ஏதாவது ஒன்று கேட்கும் பொழுது நமக்கு இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த குழந்தையோட பார்வையில இருந்து பார்க்கும்பொழுது, ஐயோ மம்மி எனக்கு இது வேணான்னு சொல்றாங்களேன்னு கஷ்டப்படும். ஆனால் பெற்ற தாய்க்கு தெரியும் என்ன நேரத்தில் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் என்பது. கர்த்தருக்கு நல்லா தெரியும். அவருடைய பிள்ளைகள் அவர் நம்முடைய தகப்பனவர். ஆமென்னு சொல்லுங்களேன். அவருக்கு எப்பவுமே நம்ம குறித்து நல்லா தெரியும். நம்மளை கைவிடலை. இது அழகான ஆலயத்தில் அருமையாக ஆராதிக்க வச்சிருக்கிறார். நம்மளை விட்டு கொடுக்கல. ஏதோ இப்போ துதிச்சுட்டு இருக்கிறோம், இங்க ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். நம்மள மீட்டிங் இல்லை அப்படின்னு கேன்சல் சொல்லலையா? கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறோம். இதோ நேரலையிலே பார்த்து கொண்டு இருக்கிற அதே மகிமை, அதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். கர்த்தர் நன்மையானதை செய்வார். ஆமா, நான் சொல்றத சொல்லுங்க. நீர் மாறாதவர், கைவிடாதவர், விட்டு கொடுக்காதவர், அற்புதங்களை செய்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.